சென்னை தேனாம்பேட்டையில் ஜி.கே. வாசன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு செய்தியாளர்கள் மத்தியில் பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். படிக்கிற மாதிரி பிரிச்சு படிக்கிற மாதிரி இப்படி பிரிக்க இப்படி வைக்கிறேன். நான் இப்படி வர ஆரம்பிக்கலாமா? ரைட். இந்த வந்துட்டேன். ஒரு ஸ்டார்ட் சொல்லிட்டு தானே சார் நான் செய்யணும். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற தேர்தல் 2016க்கான தேர்தல் உறுதிமொழிகள் என்ற பெயரிலே தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறோம். பிரிச்சு சார் நான் பிரிச்சிருக்கேன். பிரிச்சு அப்படியே வச்சிருக்கேன். தங்க அதை படிங்க. ஃபுட்பால் வர முடியும். தொலைக்காட்சி நண்பர்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் மக்கள் நல கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையை தேர்தல் உறுதிமொழிகள் என்கிற பெயரில் தற்போது தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் வெளியிட்டிருக்கிறது. அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசனும் அதே போல முக்கிய தலைவர்களான ஞானதேசிகன் உள்ளிட்ட பலரும் அங்கே இருக்கிறார்கள். தேர்தல் அறிக்கையை அவர்கள் தனியாக வெளியிட்டிருக்கிறார்கள். மக்கள் நல கூட்டணியை பொறுத்தவரையில் தேமுதிக, மக்கள் நல கூட்டணியில் இருக்கக்கூடிய 4 கட்சிகள், அதே போல தமாக என்று 3 பிரிவுகளாக அவர்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். மூவருமே, அதாவது மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள், 4 கட்சிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டணியின் தலைவர்கள், அதே போல தேமுதிக, தற்போது தமாக என்று 3 பிரிவுகளாக தேர்தல் அறிக்கையும் வெளியிட்டிருக்கிறார்கள். தற்போது செய்தியாளர்கள் மத்தியில் ஜி.கே. வாசன் பேச தொடங்குகிறார். நேரலை பார்க்கலாம். நேற்று இரவு லேட் நைட் தான் பிரிண்ட் பண்ணி வந்திருக்கு. 2 பக்கங்களை விட்டுட்டாங்க. அதனால ஆட் பண்ணி வச்சிருக்கு. மீதி வர புத்தகத்துல எல்லாம் ஃபுல்லா இருக்கும். அதையும் உங்களுடைய ஆபீஸுக்கு அனுப்பி வச்சிடறோம். தமிழகத்தில் வலுவான ஒரு மாற்று அரசியலை முன்னெடுத்து செல்வதற்கான தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், மக்கள் நல கூட்டணி, தமிழ் மாநில காங்கிரஸ் இணைந்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கின்ற நோக்கத்திலே இணைந்திருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறது. எங்களை பொறுத்தமட்டில்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி மாறி மாற்றாக திமுக ஆட்சி வருவதற்காக அல்ல. நபர்கள் மாறுவதும் கட்சிகள் மாறுவதும் ஆட்சி மாற்றமில்லை. எந்த கட்சியின் தலைவர்கள் பொது வாழ்வில் தங்களை அர்ப்பணித்துக் கொள்பவர்களாக ஒரு தூய்மையான, நேர்மையான, வெளிப்படையான நிர்வாகத்தை தர முடியுமோ, தங்களுக்காக பணியாற்றாமல் மக்களுக்கு பணியாற்றுகின்ற உணர்வுகளை பெற்றிருக்கிறார்களோ, அந்த தலைவர்களை உள்ளடக்கிய ஒரு கூட்டணி ஆட்சி அமைந்தால்தான் தமிழகத்தில் ஒரு உண்மையான அரசியல் மாற்றம் வரும் என்று நம்புகிறோம். இன்றைய தமிழக மக்களுடைய தேவை வெளிப்படையான தூய நிர்வாகம், ஒட்டுமொத்த வளர்ச்சி, ஊழலற்ற நிர்வாகம். இவைகள்தான் எல்லோருக்கும் உணவு, உறைவிடம், கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு என்று நாங்கள் கருதுகிறோம். இவைகளே ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு அடித்தள தேவைகள் என்பதை நாங்கள் நம்புகிறோம். தமிழகத்து இளைஞர்களை யார் கைபிடித்து ஒரு நல்ல வழி காட்ட முடியுமோ, யாரால் பூரண மதுவிலக்கை இதய சுத்தியோடு அமல்படுத்த முடியுமோ, அவர்கள் கையிலே ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்தால்தான் உண்மையான ஆட்சி, கூட்டாட்சி மாற்றம் ஏற்படும். வேலை வாய்ப்பு அலுவலகங்களில் தங்களுடைய பெயரை பதிவு செய்துவிட்டு ஏக்க முகத்தோடு இளைஞர்கள் காத்திருக்கிறார்கள். தினம் குடித்துவிட்டு வருகின்ற கணவனை, பெற்ற மகனை திருத்த முடியாமல் கண்ணீர் சிந்துகின்ற நம்முடைய தாய்மார்கள் ஒருபுறம், அன்பு சகோதரர்கள் மறுபுறம், கலங்கிய கண்ணீரோடு வாடிய பயிரை நோக்கி இருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள், சிறுபான்மை சகோதரர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், இவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்க வேண்டும். இலவச கல்வியையும் மருத்துவத்தையும் எதிர்நோக்கி இருக்கின்ற ஏழை எளிய நடுத்தர அடித்தர மக்களுக்கு சேவை போன்ற உள்ளடக்கிய முன்னேற்றம்தான் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவை. எங்கள் கூட்டணி தலைவர்கள் இந்த கருத்தில் உடன்பட்டு நிற்பவர்கள். ஆகவே எங்கள் கூட்டணி மாபெரும் வெற்றியை சாதிக்கும் என்பது எல்லளவும் சந்தேகமில்லை. தமிழ் மாநில காங்கிரஸ் இன்றைக்கு தேர்தல் உறுதிமொழிகள் வெளியிடுகிறது. 43 பக்கங்கள் கொண்ட இந்த தேர்தல் உறுதிமொழியை பொறுத்தவரையிலே புதிய கருத்துக்களையும் சிந்தனைகளையும் நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். குறிப்பாக சுற்றுலாத்துறை மேம்படுத்தல், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியின் போது கண்ட கல்வி மறுமலர்ச்சி, தொழில் கட்டமைப்பு, விவசாய முன்னேற்றம், இவைகள் மீண்டும் தமிழகத்திலே உருவாக வேண்டும். அதேபோல விவசாயி சார்ந்த அறிக்கையாக இந்த அறிக்கை விவசாயிகளுடைய எண்ணங்களை பிரதிபலித்திருக்கிறது. விவசாயிகள் நீரை தேடி ஆழ் கிணறுகள் தோண்டி அவர்களுக்கு ஏற்ற உதவியை செய்ய வேண்டும் என்பதற்காக 10-15 விவசாயிகள் அடங்கிய கூட்டுறவு முறையிலே ஆழ் கிணறுகள் தோண்டக்கூடிய நிலையை அரசே ஏற்படுத்தி தண்ணீரை பங்கிட்டு கொடுக்கக்கூடிய முறையை ஏற்படுத்துவோம். அதேபோல மாணவர் நலன் சார்ந்த அறிக்கை என்பதால் மாணவருடைய கல்வி கடன், விவசாயி நலன் சார்ந்ததால் விவசாயிகளுடைய கல்வி கடன், இவைகளுக்கெல்லாம் வருகின்ற காலங்களிலே முற்றுப்புள்ளி வைப்போம். மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் லகுவான முறையிலே விவசாயம் செய்யக்கூடிய, படிக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துவோம். காவல்துறை சீரமைப்பு போன்ற திட்டங்களை முன்வைத்திருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் உள்ள நல்ல அடிப்படையை செய்வதற்கான உறுதிமொழியை கொடுத்திருக்கிறோம். மிக முக்கியமாக இந்த தேர்தல் அறிக்கையின் மூலம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே
மற்ற இயக்கங்களை விட மிக வித்தியாசமான முறையிலே, உண்மையான முறையிலே ஒன்றை நாங்கள் இங்கே அழுத்தம் திருத்தமாக, ஆணித்தரமாக குறிப்பிட விரும்புகிறோம். இந்த தேர்தல் அறிக்கை, இந்த உறுதிமொழிகள் வெறும் அறிக்கைகளாக இல்லாமல் நீதிமன்றத்தில் இவைகளை நிறைவேற்ற கட்டாயப்படுத்துகின்ற உரிமையை மக்களுக்கு தர வேண்டும் என்ற புதிய சிந்தனை இந்த தேர்தல் உறுதிமொழியின் முக்கிய அம்சமாகும் என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இதுதான் இன்றைக்கு வாக்காளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள். வாக்காளர்களுடைய எதிர்பார்ப்பை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பிரதிபலிக்கின்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இறுதியாக நான் 2 கருத்துக்களை கூற விளைகிறேன். ஒன்று, இலங்கை தமிழர் பிரச்சனையை பொறுத்தவரையிலே இலங்கை வாழ் தமிழர்கள், அங்கே இருக்கின்ற சிங்களர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாதுகாப்பு, உரிமை, வாழ்வாதாரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அதற்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை இந்திய அரசு செய்ய வேண்டும். இதை முறையாக, சரியாக செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வலுவான வேண்டுகோள். தமிழகத்தை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியை பொற்கால ஆட்சி என்று கூறுகிறோம். அதன் அடிப்படையிலேயே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்கள் வளமான தமிழகம், வலிமையான பாரதத்தை ஏற்படுத்துவோம் என்று முழக்கமிட்டார்கள். அடித்தட்டு மக்களுக்கும் ஆட்சியில் பங்கு என்று கூறினார்கள். சிறுபான்மை மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்போம் என்று உறுதியளித்தார்கள். அந்த வகையிலே பெருந்தலைவருடைய ஆட்சியிலே கல்வி, தொழில், விவசாயம், சுகாதாரம், இதில் தமிழகம் முதல் நிலை மாநிலமாக இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது இருந்ததை நான் இந்த நேரத்திலே நினைவு கூற விரும்புகிறேன். அதே நிலையை, அதே சிறப்பை, அதே உயர்வை தமிழகம் பெறும் வகையிலே எங்களது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, தேர்தல் உறுதிமொழிகள் மிகச் சிறப்பான முறையிலே வெளிவந்திருக்கின்றன. அந்த வகையிலே மக்கள் எதிர்பார்க்கும் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம், மதுவில்லாத தமிழகத்தை எங்களது தேமுதிக, மாநக, தமாக கூட்டணி மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு செயல்பட்டு கொடுத்து இந்த தேர்தலிலே வெல்லும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை பொறுத்தவரையிலே மாணவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய நல்ல முயற்சிகளை மேற்கொள்வோம். மாணவர்களுக்கு லகுவான முறையிலே கல்வி கடன் கிடைப்பதற்கான நல்ல நிலையை ஏற்படுத்துவோம். நேஷனல் வங்கியில் ஏறி ஏறி இறங்காம, அவங்க வீட்டில் இருக்க அவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் கேட்காம, சுருக்கமான முறையிலே, சுலபமான முறையிலே கல்வி கடன் கிடைப்பதற்கான முறையை ஏற்படுத்த முயற்சிப்போம். ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதற்குண்டான சப்சிடியை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். சொல்லுங்களேன், நீங்க சொல்லுங்க. கல்வி கடனை பொறுத்தமட்டில் கல்வி கடனை பொறுத்தமட்டில் எல்லோருக்கும் தெரியும், இது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் தருவது. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் ரிசர்வ் வங்கியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஆகவே கல்விக் கடனை ரத்து செய்வது என்பது ஒரு மாநில அரசு செய்வதற்கு முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் எந்த அளவுக்கு அந்த கல்விக் கடனை நாம் ரத்து செய்ய முடியுமோ அது அந்த அளவுக்கு அந்த நிதியை மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும் என்பதுதான் எங்களுடைய அறிக்கையின் சாரம். நாங்கள் சொல்வதற்கு வித்தியாசம், மாநில அரசை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறோம். மற்றவர்கள் என்ன சொன்னார்கள் என்று எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த மட்டில் அந்த கடனை மாநில அரசு ஏற்றுக்கொள்ளும். அந்த கடனுடைய விகிதாச்சாரம் எப்படி, யாருக்கு கொடுப்பது, யாருக்கு தள்ளுபடி செய்வது, அல்லது அதுக்கு வரம்பு ஏழை மாணவர்கள் என்று நாங்கள் போட்டிருக்கிறோம். அந்த ஏழை மாணவர்கள் என்கிற வரம்பு என்பது எல்லாம் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகாரிகளோடு கலந்து பேசி முடிவு செய்ய வேண்டிய விஷயம். தேர்தல் அறிக்கையில் கோடிட்டு தான் காட்ட முடியும்.
அப்படி கோடிட்டு காட்டுவதிலே ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் நாங்கள் ரத்து செய்வோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். விவசாய கடன் அது புதிதாக நாங்கள் சொல்லியிருப்பது, இன்றைக்கு விவசாயிகள் கடன் பெற்று போவதற்கும் கண்ணீர் சிந்துவதற்கும் காரணமாக இருப்பது அவர்கள் வங்கிகளிலே கடன் வாங்கி ஆழ்கிணறு தோண்டுகிறார்கள்.